இங்க ஒரு பொண்ணு அவளோட ஆன்லைன் பாய் ஃப்ரெண்ட ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. பார்த்தா இப்ப அங்க இருக்கிறது இந்த பொண்ணோட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற இவளோட மேனேஜர் தான். அதாவது இப்ப இவங்க 2 பேருமே கொஞ்சம் மாசமா லவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா ஒருத்தர் முகத்தை பார்க்காம தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு தான் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்தா இப்ப இந்த பொண்ணு தான் முதல்ல பார்த்திருப்பா. இவர்கிட்டலாம் நம்மளால பேச முடியாது அப்படின்ட்டு இந்த பொண்ணு ரொம்ப பயந்துட்டு அங்க வரவே மாட்டா, ஓடி போயிருவா. இவரும் வந்து ஏன் இவ்வளவு நேரமா வரல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவாரு. பார்த்தா இப்ப அந்த பொண்ணு போயிட்டு ஆஃபீஸ்ல திட்டிகிட்டே இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் இருக்கிற எம்ப்ளாயிஸ் கிட்ட சிடு சிடு சிடுன்ட்டு கத்திக்கிட்டே தான் இருப்பாரு. இதனாலே ஆஃபீஸ்ல இருக்க யாருக்குமே இவரை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. இப்ப அதே மாதிரிதான் இந்த பொண்ணுகிட்டயே கத்திக்கிட்டு இருப்பாரு. ஆனா டெக்ஸ்ட் பண்ணிருப்பாரா, எதனால நீ வரல, உனக்காக நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்வீட்டா பேசுவாரு. இவன் அன்னியன் மாதிரி இருக்கான். நேர்ல பாக்குறப்போ எம்ப்ளாயிஸ் கிட்ட அப்படி கத்தி கத்தி பேசிட்டு இருக்கான். போன்ல வந்து சாட் பண்றப்போ மட்டும் அவ்வளவு ஸ்வீட்டா பேசுறானே அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பா. இப்ப இந்த பொண்ணால அவர் முன்னாடி போய் நிக்கவும் முடியாது. எதனாலனா இந்த பொண்ணு வந்து இவர் தான் அந்த பொண்ணோட மேனேஜர் அப்படின்னு தெரியாம அவர்கிட்டயே போயிட்டு அவரை பத்தி நிறைய குறைங்க சொல்லி வச்சிருப்பா. நம்மளை பத்தி தான் இவ இவ்வளவு பேசினா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், நம்மள கொன்னுடுவாரு அப்படின்றதுனால தான் இந்த பொண்ணு வந்து பேசாமலே இருப்பா. ஒரு நாள் இப்ப இந்த பொண்ணோட மேனேஜர் வந்து நீ ஓவர் டைம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், இந்த வேலையை முடிச்சு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது போயிட்டு இந்த பொண்ணு அவர்கிட்டயே புலம்பிட்டு இருப்பாளா, இந்த மாதிரி என்னோட மேனேஜர் ஓவர் டைம் ஒர்க் பண்ண சொல்றாருன்னு, யார் அவன் பொண்ணுன்னு கூட பார்க்காம நைட் ஸ்டே பண்ண சொல்றானே அப்படின்னு தான் திட்டிட்டு இருப்பாரு. ஆனா பார்த்தா இப்ப இந்த பொண்ணு வந்து அவரை பத்தி தான் அவர்கிட்டயே போயிட்டு குறையா சொல்லிட்டு இருப்பா. நைட் ஃபுல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து அப்படியே படுத்து தூங்கிடுவா. இப்ப மேனேஜரும் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிருக்க மாட்டாரு, அவரும் அங்கேயே தான் ஸ்டே பண்ணிருப்பாரு. என்ன சத்தத்தையே காணோம் அப்படின்ட்டு இவரும் அந்த பொண்ணு என்னதான் ஒர்க் பண்றா அப்படின்ட்டு பாக்கலான்ட்டு போயிருப்பாரு. பார்த்தா இப்ப இந்த பொண்ணுக்காக அவர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருப்பார்ல, அது எல்லாமே இந்த பொண்ணோட போன்ல தான் அடிச்சிட்டு இருக்கும். அப்பதான் தெரிய வந்திருக்கும் இப்ப இவ தான் நம்ம லவ் பண்ற பொண்ணுன்ட்டு.